அவர் லண்டனுக்கு போனார்ல, அந்த 3 மாதம் படிக்க போகிறேன்ட்டு போனார்ல, அந்த காலகட்டங்களில் அவருடைய சொத்து விவரங்கள் எவ்வளவு, எங்கெங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கார், அவருடைய வரவு செலவு எங்கே இருக்குது, அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையுமே ஸ்கேன் பண்ணது மாதிரி கூட இருக்கிற பாஜகக்காரங்க தெளிவான தகவல்களை எடுத்து, ஆதாரப்பூர்வமான தகவல்களை எடுத்து பக்காவாக தேசிய தலைமைக்கு தெளிவாக போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால தான் அவருக்கு தலைவர் பதவியே நீக்கப்பட்ட ஒரு இடம். இதனால தானே இந்த சம்பவம் அதுதான் முக்கியமான காரணம். எந்த அதிகாரத்திலையும் இல்லை, எம்எல்ஏவா இல்லை, எம்பியா இல்லை, எல்முருகன் மாதிரி அமைச்சராக இல்லை, எந்த அதிகார மையத்திலையும் இல்லை, ஆளுநராக இல்லை, எந்த பொறுப்புக்குள்ளையும் இல்லாமல் கட்சியினுடைய மாநில தலைவர் என்கிற பொறுப்பை மட்டும் வைத்துக்கொண்டு, சீன் போடுறதை மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லாரையும் மிரட்டி பெரும் கோடீஸ்வரர்கள், தொழில் அதிபர்கள், மணல் மாஃபியாக்கள், அமைச்சர்கள், அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரையுமே அமலாக்கத்துறை வந்துடும். நான் நினச்சேன்னா வருமான வரித்துறையிட்ட உன்னை போட்டு உன் கதையை முடிச்சு விட்டு போயிடுவேன்.